சொல்லக்கூடிய அளவிற்கு அவனிடத்துல கல்வி இருந்துச்சு, அவனிடத்துல எல்லா விதமான அறிவாற்றலும் இருந்துச்சு. ஆனா அல்லாஹ்வுடைய வல்லமைய அவன் தெரிஞ்சுக்காத காரணத்தினால அல்லாஹ்வுடைய கட்டளைகளுக்கு அங்க அவன் மாறு செஞ்சான், செய்ய மாட்டேன்னு சொல்லி மறுப்பு தெரிவிச்சான். ஒரு அல்லாஹ் ஒரு சஜிதா செய்ய சொன்னா அதை செய்ய மாட்டேன் என்பதாக அவன் மறுப்பு தெரிவிக்கும் போது அல்லாஹ் சொன்ன வார்த்தை இதுதான், காலஹபித்து மின்ஹா ஃபமா யகுனு லக தகப்பர ஃபீ. அவனிடத்துல பெருமை இருக்குது, உன்னுடைய பெருமை கொள்ளக்கூடிய இடம் இந்த இடம் இல்ல. ஃபஹ்ருஜ் இன்னக மினஸ் சாகிரீன், நீங்க இருந்து வெளியேறிடு, இது நீ ரொம்ப சிறுமை அடைஞ்சிட்டேன்னு சொன்னான். அப்போ எந்த மனிதனுடைய உள்ளத்துல பெருமை வரும் அப்படின்னு சொன்னா, அல்லாஹ்வுடைய வல்லமையை ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டான், ஒரு மனிதன் புரிந்து கொண்டால், ஒரு அடியான் அதை உணர்ந்து கொண்டால் உள்ளத்துல பெருமை கூட வர. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, சொர்க்கத்தை விட்டு தடுக்கக்கூடிய ஒரு குணம் இருக்குது அப்படின்னு சொன்னா அது பெருமை தான் என்பதாக சொன்னாங்க. கடுகளவு யாருடைய உள்ளத்துல பெருமை இருக்குதோ அவருக்கு சொர்க்கம் நுழைவது முடியாத காரியம் என்பதாக சொன்னாங்க. அப்போ அல்லாஹ்வுடைய வல்லமையை ஒரு அடியான் புரிஞ்சுக்கிட்டான் அப்படின்னு சொன்னா, அதை நாம் உணர்ந்து கொண்டோம் என்று சொன்னால் அல்லாஹ் அந்த பெருமை என்று சொல்லக்கூடிய குணத்தை விட்டும் என்ன செய்யப்பட்டோம், நம்ம பாதுகாக்கப்படுறோம். ஹஸரத்துனா மூஸா நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அன்னவர்கள் சொன்னாங்களே, ஒவ்வொரு உயிரினங்களையும் சாதாரணமாக அவன் நடமாட திட்டமிட்டு பூமியில் பல்லாயிரக்கணக்கான பாதைகளை என்னுடைய இறைவன் அமைத்து தந்தான் என்பதாக சொல்றாங்க. எந்த ஒரு படைப்பையுமே அல்லாஹ் படைச்சிட்டு அப்படியே விட்டுறல. அந்தந்த படைப்புக்கு உண்டான அந்த பாதைகள் என்ன, அந்தந்த படைப்புக்கு உண்டான உணவுகள் என்ன, அந்தந்த படைப்புக்கு உண்டான அந்த அதனுடைய நிலைகள் என்ன என்பதை ஒவ்வொன்றாக பார்த்து பார்த்து அல்லாஹ் செஞ்சுக்கிட்டு இருக்கான். அப்ப இது மாதிரி அதுதான் சொன்னாங்க மூஸா நபி, என்னுடைய இறைவன் சாதாரணமானவன் கிடையாது. ஒவ்வொரு உயிரினங்களையும் படைச்சு அந்த உயிரினங்களுக்கு தேவையானதை, அதுக்கு உண்டான பாதைகள், அதுக்கு உண்டான வழிமுறைகள், அதுக்கு உண்டான உணவுகள், அது வாழ்றதுக்கு உண்டான தேவைகளை எல்லாத்தையுமே என்னுடைய ரப்பு கொடுக்குறான் என்கின்ற செய்தியை ஒரு ஃபிரௌன் இடத்துல, நான் தான் இறைவன் என்பதாக சொன்ன ஒரு கொடிய அரசனிடத்துல, ஒரு ஃபிரௌன் இடத்துல இந்த ஏகத்துவத்தை அவங்க சொல்லி எடுத்து வைக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, அருமையான சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய வல்லமையை இந்த துவா நமக்கு உணர்த்தி காட்டுது. கால ரப்புனல்லதி அஅதா குல்ல ஷைஇன் ஹல்கஹு சும்மா ஹதா. அல்லாஹ் சாதாரணமானவன் கிடையாது, அல்லாஹ்வினுடைய வல்லமை சாதாரணது கிடையாது. அவன் ஒவ்வொரு வஸ்துவுக்கும் அதனுடைய வடிவத்தை அல்லாஹ் கொடுத்துட்டு அதற்கு நேரான வழியையும் அல்லாஹ் காட்டிக்கூடியவனாக இருக்கிறான். இந்த வல்லமையை உணரக்கூடிய அந்த நிலையை அல்லாஹ் நமக்கு வழங்க வேண்டும். கண்ணியமிக்க சகோதரர்களே, மேலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்லி காண்பிக்கின்றார்கள், ஒவ்வொரு நாளும் அல்லாஹ்வினுடைய படைப்பினங்களை பற்றி சிந்திப்பதும், அந்த படைப்பினங்களில் இருக்கக்கூடிய அந்த ஆச்சரியங்களை பார்த்து அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்துவது